இலங்கையில் தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதை அரசியல் நகைச்சுவையாக எதிரணி மாற்றியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதற்காக அவர் பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிஹால் அபேசிங்க தெரிவித்திருந்தார். அரசமைப்பு கவுன்சிலின் தலைவரான சபாநாயகர் இந்த விசாரணையை கருத்தில் கொண்டு பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சியினர் விடுத்து வரும் கோரிக்கைகள் குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இப்படி குறிப்பிட்டுள்ளார். குற்றச்சாட்டை எவரும் சுமத்தலாம், அதற்காக பதவி விலக வேண்டிய அவசியமில்லை. விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவு வெளியாகிய பின்னர் தான் எந்த தீர்மானமும் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். அவரது இந்த கருத்து தவறானதாகும். சபாநாயகருக்கு எதிரான குற்றச்சாட்டின் தீவிரத்தை பொறுத்தே இந்த விடயம் முடிவு செய்யப்பட வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான் பதவி விலக வேண்டும் என்றால் அவருக்கு எதிரான மோசமான குற்றச்சாட்டுகளை அவர் பதவியில் இருக்கும் போது விசாரிப்பது நெருக்கடியானதாக இருக்கும். குற்றச்சாட்டு மிக மோசமானதாக இருந்தால் அந்தந்த குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கான அடிப்படைகள் தாராளமாக இருந்தால் நீதி நியாயமான விசாரணை நடைபெறுவதற்கு வசதியாக சபாநாயகர் பதவி விலகுவதுதான் முறையானதாக இருக்கும். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஏற்கனவே தீர்மானித்துள்ளது. பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தற்போதைய சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்னவுக்கு எதிரான ஆணைக்குழுவில் வழங்கிய முறைப்பாட்டில் அவருக்கு எதிராக 8 குற்றச்சாட்டுகள் உள்ளன. 2 பதவிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளை சட்டவிரோதமாக ஒரே சமயத்தில் பெறுதல், உத்தியோகபூர்வ வாகனங்களை தவறாக பயன்படுத்தல், நாடாளுமன்ற ஊடக உபகரணங்களை தவறாக பயன்படுத்தல், உரிய கட்டணங்களை செலுத்தாமல் நாடாளுமன்றத்தில் இருந்து உணவு பெறுதல், சட்டவிரோதமாக ஒரு விசாரணை அதிகாரியை நியமித்தல், நாடாளுமன்ற நிதியிலிருந்து பணம் செலுத்தி நாடாளுமன்றத்தின் செலவில் அவருக்கு உணவு பெறுதல், 2 உத்தியோகபூர்வ இல்லங்களை தவறாக பயன்படுத்துதல், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வெளியிடுவதை தடுத்தல் மற்றும் நாடாளுமன்ற ஊழியர்களின் நிர்வாகத்தில் சட்டவிரோதமாக தலையிடுதல் ஆகியவையே ஆகும். இவற்றில் மோசமான குற்றச்சாட்டுகளும் அடங்கி இருக்கின்றமையால் நீதியான விசாரணைகளுக்கு இடமும் வாய்ப்பும் அளிக்கும் விதத்தில் விசாரணை காலத்தில் சபாநாயகர் தம் பதவி பொறுப்பிலிருந்து விலகி இருப்பதுதான் நேர்மையானது. இதேவேளை இலங்கையில் இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதை அரசியல் நகைச்சுவையாக எதிரணி மாற்றியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என அறிவித்த எதிரணி இதனை இன்னும் சபாநாயகரிடம் கையளிக்கவில்லை. இந்நிலையில் சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்னவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படும் என்று எதிரணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அண்மையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச முதலில் பிரதமருக்கு எதிரான பிரேரணையை எதிரணியிடம் முன்வைக்கட்டும், கையொப்பம் திரட்டி நாடகமாடுவதுடன் நிறுத்திவிடாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றார். நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் கையளிக்கப்படும் என எதிரணி கூறினாலும் கால எல்லை பற்றி கருத்து கூற மறுத்து வருகின்றன. இதேவேளை தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்திற்குள் இருந்தே கணக்காய்வாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதானது சரியான பாதையில் பயணிப்பதை முன்னிறுத்தி அரசமைப்பு பேரவையினரால் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கிய நகர்வாகும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த வாரம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடிய அரசமைப்பு பேரவை தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி கணக்காய்வாளர் நாயகமான சமுதிகா ஜெயரத்னவை தலைமையில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஏகமனதாக அனுமதி வழங்கியதை அடுத்து அவர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் இந்நியமனம் குறித்தும் அரசமைப்பு பேரவையில் உறுப்பினர்களாக சிவில் சமூகத்தின் சார்பில் புதிதாக 3 நியமிக்கப்பட்டிருப்பது குறித்தும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தில் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய
அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பகுதியில் பதிவொன்றை செய்துள்ளார். மிக காத்திரமான தற்போதைய சூழ்நிலையில் அரசமைப்பு பேரவையின் புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு எமது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அதேவேளை தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்திற்குள் இருந்தே கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட்டிருப்பது சரியான பாதையில் பயணிப்பதற்கான முக்கிய நகர்வாகும் என்று கரு ஜயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை அரசமைப்பின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்ட அரசமைப்பு பேரவையானது சமநிலையான ஆட்சியில் நிர்வாகத்தின் அடிப்படை தூணாகும். அதன்படி வெவ்வேறு அரசுகளின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் மத்தியிலும் தமது நிலைப்பாடுகள் மற்றும் அரசமைப்பு சார் கோட்பாடுகளில் உறுதியாக நின்று தற்போது பதவிக்காலம் நிறைவடைந்து செல்லும் 3 சிவில் சமூக உறுப்பினர்களை நாம் பெரிதும் பாராட்டுகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவு பெறுகின்றது.